இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பாத்திரத்தை வச்சு கோதுமை பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிஸ்கெட் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். அரை கப்பு சர்க்கரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம செய்கிற பிஸ்கெட்டுக்கு. இப்போ அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில், நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது வசதிப்படுதோ ஊற்றிக்கும். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றணும். கடலை நல்லெண்ணெய் ஊற்றிடாதீங்க. அது ஊற்றினா பிஸ்கெட் வந்து வாசனை வேறு மாதிரி ஆகிடும். நெய்யும் ஊற்றிக்கலாம், பட்டரும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் கொட்டிடும். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சம் தளன்னு இருக்குது. இந்த டைமில் இன்னொரு அரை கப்பு நம்ம எடுத்து வச்சதை போட்டுக்கோங்க. இப்போ கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இந்த மாதிரி கையை உள்ளே விட்டோன்னே சாஃப்டாக உள்ளே போகிற அளவுக்கு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து உருட்டி பிஸ்கெட் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டிட்டாங்க பால் ஷேப்பில். நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ரொம்ப அழுத்தினீங்கன்னா வீரல் விட்டுரும். இந்த மாதிரி பொறுமையாக மெலிசாக இந்த மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேப் வேணும்னா இந்த மாதிரி எதனா வச்சு ஷேப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன். எடுத்துட்டேங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா இட்லி குண்டை எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு சூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இட்லி தட்டை ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடிடுங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க, சிம்லேயே வைங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ நல்லா வெந்திருக்கோங்க. ஸ்டவ்வும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. வாசனையும் நல்லா வருது. இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம எடுப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு பிஸ்கெட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பின்னாடியும் திருப்பி பாருங்கள். நல்லா பின்னாடியும் தீயாமல் நல்லா வந்திருக்கு. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுங்க. பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். இனிமேல் பிஸ்கெட் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. சூடு ஆறின உடனே இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக உடையுது பாருங்கள். நல்லா மொறுன்னு. இப்போ நான் காஃபி டீ எதுனா ஒன்று வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு டேஸ்ட்டாக பிஸ்கெட் ரெடிங்க.